வெறும் கை என்பது மூடத்தனம். உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். யோசிச்சு பாருங்க. உங்களை போலவே சில மாணவர்களை நான் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களை நான் சந்தித்தேன். பள்ளிக்கல்வியில் போய் சந்தித்த பொழுது அவங்களோட மன வளத்துக்காக என்னை சந்திக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் 6ஆம் வகுப்பிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள். அப்போ தான் அந்த அந்த ஒரு பால் நிலையை உணரக்கூடிய மாணவ பருவத்தில் அவர்களோட குழப்பங்கள், திரும்ப நம்ம மேலே படிக்கலாமா, அல்லது நல்லா படிச்சுட்டு இருந்தவங்களெல்லாம் பின்வாங்கிறது அல்லது இடைநிற்றல் எல்லாமே நிகழக்கூடிய பொழுது. அப்போ அந்த மாணவர்களில் சில பேர் மாணவிகள்லாம் என்னை மாறு கைன்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. இந்த கையில் நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட லெஃப்ட் ஹேண்டர்னு. ஒரு பொண்ணு சொன்னால் என் கண்ணு மாறு கண்ணாக இருக்குன்னு படுறாங்க. நான் புத்தியாக என்ன பண்ணிட்டு போயிருந்தேன்னா, யாரெல்லாம் இந்த குறைன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த குறையால் நிறைவடைந்தவர்களெல்லாம் நான் படிச்சுட்டு போயிருந்தேன். அவங்களெல்லாம் சொன்னேன், ஓ உனக்கு மார்கை பழக்கமா, இப்படியான உலக மேதைகளுக்கெல்லாம் இடது கை பழக்கமா, உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஜமாய் அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னா, நிச்சயமா. ஏன்னா உங்களை அப்படி தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கீழே இறக்கி உங்களோட நல்லவைகளை எல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை மற்றும் நிறைய பெருசாக பார்த்துட்டு இழுக்கிறப்பது நமக்கே இல்லாத குறை நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம சோர்ந்துடுவோம். யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒவ்வொரு முறையுமே எனக்கு வரவேற்பு கம்பளம் இருக்கலை, எதிர்ப்பு தான் இருந்தது. எங்கு போன பொழுதும் இந்த திருநங்கை நர்த்தகி நட்ராஜ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த திருநங்கைங்கிற வார்த்தையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இனத்திற்கே சூட்டியவள் நான், அந்த பெயரை உருவாக்கியவள் நான். எத்தனையோ கேலி பெயர்களில் கூட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரியான நான் யாரோ கிடையாதுங்க. எனக்கு திறன் இருக்கு. என் திறனை மட்டும் பாருங்கள். என்னல்ல உள்ள நங்கைத்தன்மைக்கு அதை சொல்லுவாம்ல, ஹிஸ் ஹைனஸ், ஹிஸ் ஹோலினஸ், ஹர் ஹைனஸ் மாதிரி என் நங்கைத்தன்மையை நான் ரொம்ப மதித்தேன். எனக்குள்ள உள்ள உணர்வை மதித்தேன். எனக்கு ஒரு அழகான உணர்வு யாருக்கு கிடைக்கும்? ஒரு உடம்புல இருப்பாலை பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு இயற்கையோ கடவுளோ கொடுத்துருக்கிறாரு. என்னால் அழகாக சிந்திக்க முடியுதுங்கிறப்போ என் நங்கைத்தன்மைக்கு திருவிகுதி கொடுத்து கொண்டேன். திரு நங்கை அப்படிங்கிறப்போ அதில் நங்கையும் இருக்குது, திருவும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் தூய தமிழோட அழகு. அந்த வார்த்தைகளின் வாயிலாக ஒரு இனத்துக்கே பெயர் சூட்டினேன். நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை 2009 அதை அரசிதழ் படுத்தினாங்க.